ஹாய் நண்பா. மழை காலம் நெருங்கிடுச்சு. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மழை காலத்துக்கு வந்து பைக் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நண்பா இந்த வீடியோவாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மழை வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஸை வந்து சரி பண்ணணும் நண்பா. ஏன்னா சில வந்து ட்ரம் பிரேக்ஸாக இருக்கும், சில இது டிஸ்க்காகவும் இருக்குது. இப்போ வர கண்டிஷனில் டிஸ்க்கு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் வந்து டிஸ்க் பிரேக்குனால் ஆயில் வந்து இருக்கா, ப்ராப்பராக ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ட்ரம் பிரேக் உள்ளவங்களும் அந்த ட்ரம்மை வந்து இந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக் ஷூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் ப்ராப்பராக மாற்றிடுங்க. செகண்ட் வந்து டயர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே வழுக்கையாக வச்சு விட்டாங்க. அந்த தண்ணி படுத்துனா அப்படியே ஷைனிங் அடிக்கும் லைட்டு பட்டுதுன்னா. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவு செய்து டயரை வந்து புதுசாக மாற்றுங்க. டயரை பற்றி எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். லேட்டஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டில் உள்ள டயரை மாற்றி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் நண்பா. அடுத்தது தேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்ஸு. மழை நேரத்தில் வந்து சீக்கிரமாக இருட்டிடும். அப்போ என்னென்னா லைட்டு ரொம்ப 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 முக்கியம் நண்பா. அதே மாதிரியே மழை நேரத்தில் வந்து வண்டியை வந்து வெளில போடுறோம், மழையில் நனைஞ்சிருக்கும் போது எலக்ட்ரானிக் கம்பௌண்ட்ஸ் இந்த சுவிட்ச் இதெல்லாம் வந்து பிரச்சனையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே போயிட்டு நம்ம லைட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான மழையில் வந்து நம்ம ஃப்ரீயாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைட்டை போட்டு வண்டி ஓட்டலாம். செகண்ட் வந்து ஐபி சொல்யூஷன் எல்லாம் வாங்கி வச்சிங்க, ரொம்ப ரேட்டு கம்மி தான். அதை வந்து மழையில் ரொம்ப நாளே நனைஞ்சிச்சு அப்படின்னா சுவிட்சில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் இருந்துச்சுன்னா அது அந்த சால்வெண்ட்டோட சேர்ந்து எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த இது பிடிக்காமல் இருக்கும். சில பேர் வந்து என்னென்னா இந்த ஷெட்டு கீழே போட்டுருப்பாங்க, அந்த ஷெட்லேருந்து தண்ணி பட்டு நேராக வண்டியில் ஊற்றும். அப்போ என்ன ஆகும்னா அதில் ஃபுல்லாக போய் டஸ்ட் அடைஞ்சிடும், இந்த வெள்ளையாக போயிடும் அந்த இடம்லாம். அதுக்கு நீங்கள் வந்தோடனே அந்த ஐபி அடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரம் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருந்த தண்ணியும் ஓரளவு எவாப்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அடுத்தது என்னென்னா ஆயில் சர்வீஸு. மேக்ஸிமம் வந்து ஆயில் சர்வீஸ் மாற்றுற கண்டிஷனில் இருக்கிறவங்க தயவுசெய்து ஆயில் சர்வீஸ், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றிட்டு ப்ராப்பராக ஓட்டுங்க. முக்கியமாக வந்து அந்த ஸ்ப்ளெண்டரு அந்த டைப் வண்டியிலலாம் கொஞ்சம் ஓல்டு வண்டியில் என்ன ஆகும்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து தண்ணி பட்டாலே ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணுங்க, மெயினாக எல்லோரும் சைடு ஸ்டாண்டை வண்டி நிப்பாட்டாமல் சென்டர் ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டுங்க. சில ஆஃபீஸ்லலாம் கூட வெளில தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும், சென்டர் ஸ்டாண்டில் போட்டு நிப்பாட்டுங்க. மேக்ஸிமம் அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் தண்ணி போகாமல் ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கலாம் நம்ம. அதேமாரி ஆயில் வந்து அந்த 150cc ஓகே, எல்லோரும் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 100cc பைக்கெலாம் நிறைய பேர் சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்னா, இப்போ அந்த மழை நேரத்தில் அந்த சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணோன்னா அந்த இன்ஜினை வந்து ரொம்ப கூல் பண்ணாமல் கரெக்டான இதிலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு கிக் அடித்தாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் என்னென்னா இந்த மழை நேரத்தில் இந்த சிந்தட்டிக் ஆயிலும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க நண்பா. வண்டி சூப்பராக இருக்கும். மழையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் வண்டியை சூப்பராக ஓட்டலாம். புதுசு போல் வண்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை பாருங்கள் நண்பா, என்ஜாய் பண்ணி